ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒர்க் ஷாப். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து ஒரு சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜு, சாம்சங் கம்பெனி. இது மேலே வந்து இவங்க வந்து வீட்டில், அதாவது சாதாரணமாக நம்ம ஏதாவது ஒரு ஸ்டிக்கர் நம்ம ஒட்டினோம் அப்படின்னா அந்த பெயிண்ட்டு வந்து கொஞ்சம் வீக்காக இருந்தால், இல்லை அது மேலே வந்து பேப்பர் ஃபினிஷிங் மாதிரி கொடுப்பாங்க. நம்ம அந்த திருப்பி அந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அது உள்ள பெயிண்ட்டோடு சேர்த்து வெளியில் வந்துடும் நமக்கு. அப்படி தான் இது வந்து நாசம் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது டோரில் வந்து இது வந்து டைட்டானியம் சில்வர்னு சொல்லுவாங்க. அந்த மேலே வந்து பெயிண்ட் மட்டும் லைட்டாக போயிருக்கு. மற்றபடி நமக்கு ரொம்ப எங்கேயும் துருப்பிடிச்ச அந்த மாதிரி ஒர்க் இல்லை. இது மேலே வந்து நம்ம வந்து சில்வர் ஸ்ப்ரே, மெட்டாலிக் சில்வர் வந்து நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணுறோம். சைடு வந்து நமக்கு வந்து கிரே இருந்தது, அதுக்கு வந்து இது நல்ல ஒரு ஆப்போசிட் கலராக நல்லாயிருக்கும். அந்த ஃப்ரண்ட்டு டோருக்கெல்லாம் நம்ம அடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஹேண்டிலுக்கு வந்து நம்ம வந்து பிளாக் ஸ்ப்ரே பண்ணுறோம். அதாவது இந்த சில்வருக்கு ஆப்போசிட் பிளாக்கு நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லுக் இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த பிளாக் ஸ்ப்ரே வந்து நம்ம சாதாரண ஸ்ப்ரே பெயிண்ட். அது நம்ம அடித்தது, இதுக்கு முன்னாடி அடித்தது வந்து நம்ம வந்து கன் பெயிண்ட். அது வந்து எனாமல் மெட்டாலிக் பெயிண்ட். இது வந்து நார்மல் ஸ்ப்ரே பெயிண்ட்டு. அது ஆறுனதுக்கப்புறம் நம்ம அது மேலே ஃபிட் பண்ணோன்னா நமக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு லுக்கு கிடைக்கும். இதுக்கு மேலே ஒரு ஸ்டிக்கர், நம்ம ஸ்டார் ரேட்டிங் ஸ்டிக்கர் ஒட்டினோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு டெலிவரி ஃப்ரிட்ஜ் மாதிரி இருக்கும். பழைய ஃப்ரிட்ஜு தான், நல்லா தெளிவாக இருக்கும். நமக்கு வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு ஒரு திருப்தியான ஒரு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஒரு வேளை புதுசாக வந்து இந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பொதுவாக இந்த மாதிரி ஃப்ரிட்ஜுங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பிடி வந்து நம்ம ரிமூவ் பண்ணி திருப்பி ஃபிட் பண்ணுறது தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். இல்லை லாக் உடஞ்சிச்சு அப்படின்னா மேலேயாவது இல்லை கீழேயாவது எங்கேயாவது வந்து ஓப்பனாக இருக்க ஆரம்பிச்சிடும். நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. ஃப்ரிட்ஜ் லுக்கே நமக்கு எக்ஸலண்ட்டாக மாறிடுச்சு. சூப்பராக வந்து ஃபினிஷிங் வந்திருக்கு இதுக்கு.